Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜுக்கான அட்மிஷன் அப்படிங்கறது ஓபன் பண்ணிட்டாங்க. 2025 to 26 அகாடமிக் இயர்க்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பாலிடெக்னிக் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டா வந்து லேட்டர் என்ட்ரி, அதாவது நேரடியாக 2ஆம் ஆண்டு நீங்க வந்து படிச்சுக்கிற முடியும். அதே மாதிரி நீங்க ரெகுலர் கோர்ஸ் பண்றீங்க அப்படின்னாலும் முதலாம் ஆண்டு உங்களால வந்து படிச்சுக்கிற முடியும். அதே மாதிரி நீங்க பார்ட் டைம்ல வந்து ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னாலும் பார்ட் டைம்லேயே வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா நீங்க காலேஜ் வந்து படிக்க முடியும் அப்படிங்கறத இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 என்ட்ரியுமே வந்து நம்மளுக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஸோ இது வந்து கவுன்சிலிங் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அட்மிஷன் அப்படிங்கிற வந்து கூப்பிடுவாங்க. ஸோ உங்களுடைய மெரிட், உங்களுடைய ஃபைனல் எஜுகேஷன் நீங்க வந்து 10th முடிச்சிருக்கலாம், 12th முடிச்சிருக்கலாம், இல்ல நீங்க வந்து டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கலாம். டிப்ளமோ முடிச்சு டேரக்டா நீங்க இந்த லேட்டரல் என்ட்ரி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல இந்த அப்ளிகேஷன் பண்ணி உங்களுடைய கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்க காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு உண்டான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ எப்படி வந்து ஆன்லைன்ல நம்ம வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய அனதர் சோசியல் மீடியா பேஜான பிளாக் போர்ட் எஜுகேஷன்ங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான லிங்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எஜுகேஷன் சம்பந்தமான கண்டென்ட் எல்லாமே நம்ம இந்த ஒரு சேனல்ல மட்டும் தான் இனிமே அப்கமிங் டேஸ்ல வந்து போஸ்ட் பண்ண போறோம். சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க எஜுகேஷன் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன், கவுன்சிலிங் வந்து நடக்கிறது அப்டேட், அதே மாதிரி எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பத்தின அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல்ல தான் நம்ம வந்து ரெகுலர் அப்டேட் கொடுப்போம். சோ மறக்காம நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜுக்கு உண்டான அட்மிஷன் பத்தின அப்டேட் தான் இது வந்து இருக்க போகுது. எப்படி வந்து ஆன்லைன்ல இருந்து அப்ளை பண்றது கவுன்சிலிங்க்கு, அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பேசிக்கா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இதுல வந்து பார்க்கலாம். இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. அதுல மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அட்மிஷன் 2025 to 26. இதுல குயிக் மெனு அப்படிங்கிற டேப்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரெகுலர் கோர்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பார்ட் டைம் கோர்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் லேட்டரல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க என்ன படிக்க போறீங்களோ அதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஃபுல்லா வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ரெகுலர் கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கறதுனால இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரெகுலர் கோர்ஸ் அப்படிங்கிற டேபை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பேசிக்கா நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க வந்து கரெக்டா கவனமா வந்து இங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து படிச்சு பாருங்க. அது வந்து சீட்ஸ் இன் ரெகுலர் டிப்ளமோ கோர்ஸ்னு சொல்லிட்டு 100% அப்படிங்கறது நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அண்டர் மெரிட் கோட்டா அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 50% சீட்ஸ் அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து சாண்ட்விச் கோர்ஸா வந்து கொடுத்துருக்காங்க அண்டர் த மெரிட் கோட்டா. அண்ட் ரிமைனிங் 50% சீட்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்டு கோட்டா அப்படிங்கிற நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை நீங்க வந்து ஃபுல்லா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோவிங் எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் 1/8/2025 அலாங் எலிஜிபிலிட்டி டு அப்ளை அப்படிங்கறத உங்களுக்கு இதன் மூலியமா வந்து கொடுத்துருக்காங்க. நேட்டிவிட்டி அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சரௌண்டிங்ல, தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா உங்களுடைய நேட்டிவா வந்து இருக்கணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய போட்டோ, உங்களுடைய 10th மார்க் ஷீட், அதே மாதிரி வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ் இதெல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஏதாச்சும் வந்து ஏஜ் லிமிட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்லாம் வந்து கிடையாது. நோ ஏஜ் லிமிட் அப்படிங்கறத போட்டாங்க. சரிங்களா, இதான் வந்து அப்டேட். ஸோ நீங்க ஃபுல்லா வந்து பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்லைன்லயே வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து டைரக்டா 12th முடிச்சுட்டு இல்ல டிப்ளமோ படிச்சுட்டு போறீங்க அப்படின்னா நீங்க லேட்டரல் என்ட்ரி கொடுத்து டைரக்டா செகண்ட் இயர் பாலிடெக்னிக் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ நான் 10th தான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 10th ரெகுலர் கோர்ஸ் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் முதலாம் ஆண்டுக்கு. இல்ல நான் பார்ட் டைம்ல பண்ண போறேன் அப்படிங்கிற பட்சத்துல பார்ட் டைம் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ரெகுலர் தான் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால ரெகுலர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லாகின் ஐடி வந்து கேட்கும். ஏற்கனவே வந்து உங்ககிட்ட லாகின் ஐடி இருக்கு அப்படின்னா நீங்க டேரக்டா லாகின் பண்ணிக்கலாம். போன வருஷம் லாகின் ஐடி இருக்கு ப்ரோ, அதே வச்சு நாங்க இந்த வருஷம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. சர்வர் வந்து உங்களுக்கு வந்து லாகின் ஆகாது. சர்வர் வந்து ரீசெட் பண்ணிருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க புதுசா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிட்டு புதுசா உங்களுடைய இமெயில் ஐடி போடுங்க, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் போடுங்க, பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணிட்டோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். அப்படிங்கறதுனால நீங்க வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ மறுபடியும் நம்ம டேஷ்போர்டுக்குள்ள வந்துட்டோம். சோ இதுதான் உங்களுக்கான லாகின் ஐடி. சோ இந்த இடத்துல முதலாம் ஆண்டு அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணி அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள போவோம். சோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த 8 பாயிண்ட்டுமே கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமையா வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். சோ ஃபுல்ஃபில் பண்ணிட்டு நம்ம கடைசியா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் அப்படிங்கறது பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, சோ இப்போ இந்த இடத்துல தனிப்பட்ட நீங்க வந்து விவரங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நேம் ஆஃப் தி கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல
10th மார்க் ஷீட்ல உங்க பேர் எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபாதர் நேம் இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா மதர் நேம், அப்படி இல்லைனா வந்து கார்டியனுடைய நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மதர் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. தாய்மொழி வந்து நீங்க உங்களுடைய தாய்மொழி என்னதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரண்டோட ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷன் கரெக்டா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியோட இன்கம் அப்படிங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. சோ நீங்க 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம்னா 2 lakhs அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல 10th மார்க் ஷீட்ல உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல கரெக்டா செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க ஏஜ் என்ன அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல டிஃபால்ட்டா வந்துரும். ஜெண்டர் அப்படிங்கிறதுல நீங்க மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. சிட்டிசன் அப்படிங்கிறதுல இந்தியன்கிற கொடுங்க. நேட்டிவிட்டி அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ரிலீஜன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹிந்துனா ஹிந்து கொடுங்க, கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்கு, இல்ல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அந்த ரிலீஜன்ங்கிறத நீங்க கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. இப்ப ஹிந்துல உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கறத கரெக்டா இந்த இடத்துல கொடுங்க. இந்த பிசினா பிசில உங்களுடைய கேஸ்ட் சப் கேஸ்ட் என்னங்கிறத கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல இருக்கும். அதை கவனமா பார்த்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. கம்யூனிகேட் பண்றதுக்காக அட்ரஸ் நீங்க கரெக்டா டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் வித் நீங்க வந்து சிட்டியோட நேம் போட்டு பின்கோடோட இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்க மேல கொடுத்துருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான் வந்து பெர்மனன்ட் அட்ரஸா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நீங்க வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்பாங்க. அந்த நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல நீங்க வந்து வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வேற ஒன்றும் கிடையாது. ஸ்பெஷலா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோட்டா மூலியமா உங்களுக்கு ஒதுக்கீடு வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு சிறந்த விளையாட்டு வீரரா இருக்கிறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபாதர் வந்து எக்ஸர்வைஸ்மேனா இருந்தாங்க அப்படின்னா நீங்க எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது வந்து டிஃபரெண்ட்லி ஏபிலிட்டி கேட்டகரியில வரீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டா நோன் இருக்கும், நீங்க நோனே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுடைய படிப்பு நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கேட்பாங்க. எஸ்எஸ்எல்சினா எஸ்எஸ்எல்சி கொடுங்க, இல்ல நீங்க வந்து 10th முடிச்சு ஐடி பண்றீங்க அப்படின்னா ஐடி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 10th தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் அரசு பள்ளி மாணவரான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்கன்னா மட்டும் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் நோன் தான் கொடுக்கணும். நீங்க அரசு பள்ளியில கவர்மெண்ட் ஸ்கூல் பியூர்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க மட்டும் நீங்க எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல 6th to 10th வரைக்கும் நீங்க வந்து எந்த கிளாஸ்ல வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்களோ அது எல்லாமே வந்து கேட்பாங்க. அந்த ஸ்கூலுடைய நேம் வந்து நீங்க கரெக்டா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு எந்த ஆண்டுல வந்து நீங்க பண்ணீங்க அப்படிங்கிறது 6th 7th 8th 9th 10th வரைக்கும் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க மேல இருந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர் வந்து என்ட்ரி பண்றதுக்கு உங்களுக்கு வந்து குழப்பமா இருக்கும். ஸோ இப்போ நீங்க 10th 2024 தான் நீங்க வந்து பண்ணி முடிச்சீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழ இருந்து நீங்க இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிட்டு 2024 அப்படிங்கிற கொடுங்க. 9th அப்படிங்கிறது 2023 அப்படிங்கிற கொடுங்க. அதே மாதிரி வந்து 8th வந்து 2022 அப்படிங்கறத நீங்க வந்து கொடுக்கணும். அதே மாதிரி 7th அப்படிங்கிறது 2021 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அதே மாதிரி 6th அப்படிங்கிற இடத்துல 2020 அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து குழப்பாம ஈஸியா நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ட்ரி பண்ணிட முடியும். ஸோ இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து டிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்கு வந்து டிக் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டடிடு 6th to 10th வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டில் தான் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா வந்துடும். ஸோ ஸ்கூலோட நேம் எல்லாம் போட்டு அப்ளைடு ஃபார் 6th ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க 6th பண்ணது எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டா இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆயிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அகாடமிக் டீடைல்ல வந்து அட்மிஷனோட டைப் வந்து கேட்பாங்க. நீங்க டிஃபால்ட்டா ரெகுலர் இருக்கும், நீங்க ரெகுலரே கொடுத்துக்கோங்க. சாண்ட்விச் கொடுத்தீங்க அப்படின்னா 50% உங்களுக்கு சாண்ட்விச் கோட்டால வந்து போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரெகுலர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மீடியம் ஆஃப் த பயின்ற மொழி அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து தமிழ்னா தமிழ் மீடியம் கொடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சிவில் ஸ்கூல்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பயின்ற இடம் அப்படிங்கிறது நீங்க படிச்ச அந்த 10th ஸ்கூல் வந்து எந்த சரௌண்டிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முனிசிபாலிட்டி அப்படின்னா நகராட்சின்னு சொல்லுவோம், கார்பரேஷன் அப்படின்னா மாநகராட்சின்னு சொல்லுவோம், பஞ்சாயத்து யூனியன் அப்படின்னா பஞ்சாயத்து யூனியனுக்கு ஒன்றியம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்து அப்படின்னா டவுன் பஞ்சாயத்து நம்ம சொல்லுவோம், பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குல்லையே அது சொல்லுவோம். இல்ல வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னா கிராம நம்ம வந்து பஞ்சாயத்து அப்படிங்கிற சொல்லுவோம். இந்த இதுல எந்த கேட்டகரியில் இருக்கோ அந்த கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இயர் ஆஃப் பாசிங் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து எந்த மார்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கொடுக்கணும். மார்ச் 2024 தான் 10th முடிச்சிங்க அப்படின்னா 2024 அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட 10th SSLC-யோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல அப்படியே டிஃபால்ட்டா பார்த்து வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க தமிழ் மீடியம்ல வந்து நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க சிபிஎஸ்சில பண்ணிருந்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதர்ஸ்ல ஏதாச்சும் பண்ணிருந்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல நீங்க வந்து கொடுத்துக்கலாம். நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கறதே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களோட SSLC மார்க் ஷீட்டை கையில எடுத்து வச்சுக்கோங்க.
ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டென்த்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்ல வந்து எவ்வளோ சப்ஜெக்ட்ல வந்து எக்ஸாம் வந்து ரைட் பண்ணி உங்களோட மார்க் ஸ்கோர் ஆச்சோ அதை வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்ல வந்து 100க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. சயின்ஸ்ல வந்து நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. சோசியல் சயின்ஸ்ல வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. டோட்டலா நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறது டிஃபால்ட்டா உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல காலேஜ் நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். நீங்க காலேஜ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். இல்ல வேண்டாம் அப்படின்னா நீங்க நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நீங்க ஃபீமேல்ஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த இடத்துல எஸ் கொடுங்க. இல்ல அப்படின்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாவட்டத்தை தேர்வு செய்க அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ண போறீங்களோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கல்லூரியை தேர்ந்தெடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல பாலிடெக்னிக் காலேஜ், கவர்மெண்ட் அப்ரூவ்டு பாலிடெக்னிக் காலேஜ் வந்து எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற 3 காலேஜ் வந்து இருக்கு. ஸோ இதுல நீங்க வந்து எதை கொடுக்குறீங்களோ அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவதா நீங்க வந்து ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 1 by 1 வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 காலேஜுமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட கல்லூரியை தேர்வு செய்துள்ளீர்கள். ஆகையால் தேர்வு செய்யப்பட்ட ஒவ்வொரு கல்லூரிக்கும் 150 ரூபாய் வந்து பதிவு கட்டணமாக செலுத்த வேண்டும். ஒரு காலேஜுக்கு வந்து 150 rupees நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸா. இப்போ நம்ம 3 காலேஜ் வந்து பேமெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 450 நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் வந்து அவங்க கொடுத்து நம்ம ஃபில் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கறத இந்த இடத்துல செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளோட 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதே மாதிரி நீங்க ப்ரியாரிட்டிக்கு ஏதாச்சும் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட், சரி அதாவது வந்து நம்மளோட போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கேட்பாங்க. போட்டோ இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து அக்ரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பே நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டைரக்டா பேமெண்ட் கெட்வே பேஜுக்குள்ள போகும். நம்ம வந்து 450 நம்ம வந்து 3 காலேஜுக்கு வந்து பேமெண்ட் பண்றதுனால 450 rupees வந்து நம்ம ஆன்லைன்ல உங்களுடைய ஏடிஎம் கார்டோ இல்ல உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டோ இல்ல உங்களுடைய கூகுள் பே மூலியமாகவும் நீங்க அந்த 450 அமௌண்ட் வந்து ஆன்லைன்லயே ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஸோ இது இப்போதைக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜுக்கு நம்மளுக்கு, அதாவது கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 10th முடிச்சதுக்கு அப்புறம் 10th ரிசல்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜுக்குமே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டிஎன் பாலி அவங்களுடைய அபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்ல நீங்க வந்து அடிக்கடி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தது அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போதைக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2024 பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து சூட்டபிளா இருக்கும். ஏன்னா 2025 10th எக்ஸாம் அப்படிங்கிறது இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகல. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. எல்லாமே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து அகைன் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸாம் இந்த ஒரு அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெரிட் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங்ல இந்த காலேஜ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கறது நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா டிசைட் பண்ணிக்கலாம். டிசைட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அட்மிஷன் வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அப்டேட். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். இல்ல எங்களுக்கு நீங்களே எங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னாலும் நம்ம என்ன பண்றோம்னா தமிழ்நாடு ஃபுல்லா அட்மிஷனுக்காக வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டான ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். இதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு நாங்க வந்து கொடுப்போம். நீங்க மறக்காம எல்லா அப்டேட்ஸும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.